السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: فإنما ترزقون وتنصرون بضعفائكم، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين، اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றான்: வதக்கிர் فإن الذكرى تنفع المؤمنين. உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உபதேசம் செய்வது என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். உலக மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் அவசியம். திருக்குர்ஆன் சொல்லும் அறிவுரை சொல்லுபவர்களும் அதை கேட்டு பின்பற்றுபவர்களும் வெற்றியடைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். வதவாசவ் பில் ஹக்கி வதவாசவ் பிஸ் ஸப்ர். ஒருத்தருக்கொருத்தர் அறிவுரை சொல்லிக் கொள்ள வேண்டும். அந்த அறிவுரையை நன்மையான விஷயங்களை ஏற்று நடக்க வேண்டும் என்று நமக்கு குர்ஆன் சொல்லித் தரும். ஒரு பார்வையில் இது அடிப்படைவாத கருத்தாக பிற்போக்குத்தனமாக தோன்றலாம். இருந்தாலும் யாரும் எனக்கு எந்த அறிவுரையும் தேவையில்லை என்று சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் இந்த வார ஜும்மாவில் அறிவுரைகள் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எங்களுக்கு எந்த அறிவுரையும் தேவையில்லை, எனக்கு எல்லா விஷயத்திலும் முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, நான் அறிவாளி, எனக்கு யார் அறிவுரை சொல்ல தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அறிவுரை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு நபரிடம் அறிவுரை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அது யார் அப்படின்னா, இணையதளம், இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமாக என்ன செய்யலாம், அங்கே சொல்லக்கூடிய அந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லக்கூடிய அறிவுரைகளை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கூகுளில் தேடி அறிவுரைகளை என்ன செஞ்சுக்கிட்டு வேண்டாம், அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாரும் எனக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை என்று சொல்லக்கூடியவன் இன்ஸ்டா ரீல்ஸ்களில் பார்க்கக்கூடிய அறிவுரைகளை ஏற்று அதை கேட்டு தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு புறம் இவன் என்ன சொல்கிறான், நான் அறிவாளி, எனக்கு யாரும் அறிவுரை சொல்ல தேவையில்லை என்று சொன்னவன்
அதே நேரத்தில் இணையதளத்தின் மூலமாக அறிவுரையை அவன் எடுத்துக்கொள்கிறான். ஆக இதிலிருந்து நாம் தெரிய வேண்டிய செய்தி என்னவென்றால், அறிவுரை சொல்பவர்கள் தேவையாகவே இருக்கிறார்கள். அறிவுரைகள் என்பது அவசியம். உலகம் தோன்றியது முதல், படைக்கப்பட்டது முதல் இன்னைக்கு கியாமத் நாள் வரையிலும் அறிவுரையாளர்கள் அறிவுரை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதை மக்கள் ஏற்று நடப்பார்கள், பின்பற்றக்கூடியவர் பின்பற்றுவார்கள், சில நபர்கள் அதை புறம் தள்ளி விடுகிறார்கள். இது காலம் தொற்று நடந்து வந்து கொண்டே இருக்கும். நேருக்கு நேராக ஒருத்தர் அறிவுரை சொல்லும் பொழுது அதை தட்டிவிடக்கூடிய பழக்கம் மக்களிடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்று நாம் பார்க்கும் பொழுது ரீல்ஸ்கள் மூலமாக, யூடியூப் மூலமாக சொல்லக்கூடிய செய்திகளை கவனத்தோடு நாம் என்ன செய்கிறோம், இந்த வீடியோவை பார்த்து அறிவுரை பெறுகிறோம். இது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் என்று பார்க்கும் பொழுது வீட்டிலே ரசம் வைப்பதிலிருந்து கட்லெட் செய்வது வரைக்கும் எல்லாவற்றையும் யூடியூப்பில் போட்டு அந்த யூடியூப் வீடியோ சொல்லக்கூடிய அறிவுரைகளை இவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆக மொத்தத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அறிவுரை என்பது அவசியமாக இருக்கிறது. குர்ஆன் சொல்லித் தருகிறது, வதக்கீர், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், மூமின்களுக்கு அது பயனளிக்கும். ஒரு வழிகாட்டி கண்டிப்பாக தேவைப்படுகிறார். ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய அட்வைசர் தேவைப்படுகிறார். பல சமயங்களிலே, பல சிக்கல்களிலே, பல விஷயங்களுக்கு, குடும்ப ரீதியான விஷயங்கள், சமுதாய ரீதியான விஷயங்கள் அனைத்திற்கும் ஒரு அறிவுரையாளர்கள் தேவைப்படுகிறார்கள். அதனால்தான் மார்க்கம் என்ன சொல்கிறது, எதை செய்தாலும் நீங்கள் மசூரா செய்து கொள்ளுங்கள். மசூரா அந்த அளவுக்கு முக்கியம். 4 பேரோட மசூரா செய்யும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த அறிவுரைகள் நமக்கு கிடைத்துக் கொள்ளும். அந்த நிகழ்வுகளை, அந்த விஷயத்தை சரி செய்வதற்குள்ள வாய்ப்புகள் சரியான முறையில் நமக்கு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் மசூராவை வலியுறுத்தினார்கள். அது மட்டுமல்ல, அவர்களும் சஹாபாக்களிடத்தில் மசூரா செய்யக்கூடிய பழக்கம் இருந்து வந்தது. ஆனால் இன்று நாம் என்ன நினைக்கிறோம், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் அறிவாளி, யார் எனக்கு உபதேசிக்க வேண்டாம், எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லக்கூடிய பழக்கம் குடும்பத்தில் ஆரம்பித்து பிள்ளைகள் முதல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வரை சொல்லப்போனால் சமுதாயத்திலும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மிஷின்கள், இணையதளங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை விட நல்ல மனிதர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை சிறந்தது. உலாயிக அலா ஹுதா மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் நேரான பாதையின் மீது இருக்கிறார்கள். யார் நேரான பாதையின் மீது இருக்கிறார்களோ, நல்லடியார்களாக இருக்கிறார்களோ, நல்ல பழக்க வழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய அறிவுரை என்பது மற்ற எல்லாவற்றை காட்டிலும் மிகச்சிறந்தது. அறிவுரை சொல்லக்கூடிய நபர்களிலேயே பல நபர்கள் உலகத்தில் வந்து போயிட்டாங்க. விஞ்ஞானிகள், தத்துவ மேதாவிகள் நிறைய பேர் வந்து போய்விட்டார்கள். அறிவுரை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமானவங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன, தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன்ல எடுத்து சொல்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது குர்ஆன்ல இருக்குது. அந்த சூராக்கு பேரு சூரத்து லுக்மான். நீங்கள் எடுத்து பார்த்தா தெரிந்து கொள்ளலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சில உபதேசங்களை செய்கிறாங்க. அதில் மிக முக்கியமான சில உபதேசங்கள், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்களிடம் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள், அதாவது முகம் சுளிக்காதீர்கள். தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரையில் இதுவும் ஒன்று. பொதுவாக நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, நாம தான் சிறந்தவர்கள், எதையும் நாம் தான் சாதிப்பவர்கள் என்று நினைத்துக் கொள்கின்றோம். மற்றவர்களை துச்சமாக, இழிவாக கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் ஏதாவது ஒரு நேரத்தில் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். 100% நான் என்ன செஞ்சேன், தவறே செய்ய மாட்டேன் யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது பொய். ஏதோ ஒரு நேரத்தில் பாவமான காரியத்தை செய்திருப்போம்.
ஏதோ ஒரு நேரத்தில் கொஞ்சம் தடுமாறி இருப்போம். இப்ப யாரும் சிறந்தவர்கள் யாரை விடவும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாக்கிங் போற அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி. ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் நபியை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அதே மாதிரியே ஷைத்தான் இருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தான். ஆனால் அவன் அடுத்த நேரத்தில் எப்படி ஆகிவிட்டான்? லானத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது உண்டாவதாக, அந்த நிலைமைக்கு ஷைத்தான் தள்ளப்பட்டு விட்டான். இந்த உலக வாழ்க்கையில் யாரும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, யாரும் யாரை விடவும் குறைவாக மதிப்பிடவும் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகப்பெரிய சுன்னத் என்ன அப்படின்னா, நான் தான் சிறந்தவன் மற்றவன் தாழ்ந்தவன் என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையில நடக்கவே கூடாது. அதனால தான் குர்ஆனிய வசனம் சொல்லுகிறது, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், உங்களுடைய முகத்தை நீங்க கொஞ்சம் சுளிக்காதீங்க. முக்கியமான ஆட்கள் வந்தா என்ன செய்யறது? சிரித்த முகத்தோடு பார்க்கிறது. யாராவது கொஞ்சம் பலகீனமானவர்கள், ஏழைகள், கொஞ்சம் சாமானியர்கள் வந்தால் முகத்தை சுளிப்பது, இது கூடாது என்கிறது குர்ஆன். மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, சஹாபாக்கள் உன்னதமானவர்கள், பேணுதலானவர்கள். சஹாபாக்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ்ட்ட அழுது புலம்பி பாவ மன்னிப்பை பெற்று விடுவார்கள். அந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தரைக்குறைவாக பேசப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அஸ்ஹாபி கன் நுஜூமி, என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள், யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சஹாபாக்கள் ஒரு சஹாபி மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி. அவங்க ஒரு சின்ன தடுமாற்றத்தில் ஒரு தவறு செஞ்சிட்டாங்க, ஜினா செஞ்சிட்டாங்க, விபச்சாரம் புரிந்து விட்டார்கள். விபச்சாரம் புரிந்ததற்கு பிறகு மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பாவத்தை நினைத்து நினைத்து கதறி கதறி அழுவார்கள். பாவத்தை செய்ததற்கு பிறகு ஓடோடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் தண்டனையை நிறைவேற்றுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, மாயிஸ் அவர்களே, நீங்க அந்த அளவுக்கு தவறுலாம் செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரே ஒத்துக்கிறார், நான் இந்த தவறு செஞ்சேன். ஒரு தடவை, இரண்டு தடவை, மூன்று தடவை சொன்னதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊர்ஜிதமாக கேட்டுவிட்டு மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்ட அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மார்க்கத்தில் விபச்சாரம் புரிந்த என்ன தண்டனை? திருமணம் முடித்ததற்கு பிறகு ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சானா கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், மரண தண்டனை தான். திருமணத்திற்கு முன்பு ஒருவர் விபச்சாரம் புரிந்தார் அப்படின்னா கசையடி அடிக்கணும், 100 கசையடி. திருமணத்துக்கு பிறகு விபச்சாரம் புரிந்தால் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், மரண தண்டனை. மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்க, நான் தப்பு செஞ்சிட்டேன். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை சொல்லும்போது கொஞ்சம் கவனக்குறைவாக சொல்லிடுறாங்க. சஹாபாக்கள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப நம்ம அவங்களுடைய கண்ணியத்தை குறைவாக மதிப்பிடக்கூடாது. மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா தவறு செஞ்சிட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போய் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், எனக்கு தண்டனையை நிறைவேற்றிருங்க. என்ன தண்டனை? மரண தண்டனை. இந்த உலகத்துல நான் இருக்க வேண்டாம், நான் அல்லாஹ்விடத்துல போகும்போது குற்றமற்றவனாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார்கள். கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார்கள். இந்த உலகத்தை விட்டு அவருடைய ரூஹ் பிரியும் பொழுது குற்றமற்றவர்களாக அல்லாஹ்விடத்திலே தௌபாவை பெற்றவர்களாக பிரிந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி சொன்னார்கள், மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தவறு செஞ்சுட்டு இந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க பெற்ற அந்த தௌபாவை இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் பிரித்து கொடுத்தாலும் கூட அது என்ன செய்யணும், மீதமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய தௌபாங்கிறது ரொம்ப விசாலமானது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நம்ம என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா, ஒருத்தவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, ஒருத்தவங்க தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா
அவங்கள பார்த்து முகம் சுளிக்க கூடாது. அந்த பாவத்தை வெறுக்கணுமே தவிர அந்த நபரை நாம் வெறுக்கக்கூடாது. இந்த பாவத்தை களைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதோ ஒரு நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி தௌபாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இறைநேசர் பயணத்தில் செல்லும் பொழுது பயணம் செய்வதற்காக வெளியிலே வருகிறார் வீட்டை விட்டு. அந்த நேரத்திலே ஒரு அதிகம் பாவம் செய்யக்கூடிய ஒரு பாவி அந்த இறைநேசருக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். உடனே இறைநேசர் என்ன நினைச்சாங்க மனசுக்குள்ள, நம்ம வெளியில கிளம்புற நேரத்தில் இந்த பாவியுடைய மூஞ்சில முடிச்சிட்டு போற மாதிரி ஆயிடுச்சே என்ற எண்ணம் அந்த இறைநேசருக்கு வருகிறது. இந்த பாவம் செய்யக்கூடிய இந்த பாவியான மனிதன் நினைக்கிறார், ஆஹா ஒரு பெரிய ஷேக் ஒரு இறைநேசர் அவங்க வெளியில புறப்படும் பொழுது நம்ம வந்து நின்றுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுகிறார். இந்த நேரத்திலே மழை பெய்கிறது, மழை பொழிகிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த இறை நேசருக்கு அறிவித்து கொடுக்கிறான், இப்பொழுது மழையை நான் இருக்கிறேன். யாருக்காக தெரியுமா? சற்று முன்னு நீங்கள் முகம் சுளித்து சென்றீர்களே அந்த பாவிக்காக வேண்டி, பாவியான மனிதருக்காக வேண்டி. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா யாரை எப்ப எப்படி மன்னிப்பான்னு நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நல்லடியார்கள் இவர்கள் மூலமா தான் நமக்கு இது கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பாவம் செய்யக்கூடிய அடியார்களை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு பெற்று குற்றமற்ற அடியார்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதன் காரணமாகவும் சில அருட்கொடையை இந்த உலகத்துக்கு வழங்குகிறான். நம்ம என்ன நினைக்கக்கூடாது, குலத்தால் இனத்தால் ஜாதியால் பொருளாதாரத்தால் எந்த வேற்றுப்பாடும் கொள்ளக்கூடாது. அதனால்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தையை சொல்றாங்க, குர்ஆன்ல வருது, வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், நீங்கள் என்ன செய்யாதீங்க முகத்தை இப்படி சுழிச்சிட்டு போகாதீங்க. ஏழ்மையான நபர்கள், பலகீனமான நபர்கள், விவரம் தெரியாதவர்கள், சில நேரத்தில் நம்ம நினைக்கிறது நம்ம தான் ரொம்ப விவரம் தெரிஞ்ச ஆளு, எதிரே இருக்கிற விவரம் தெரியாத ஆளு, எதற்கும் தகுதி இல்லாத ஆள் நம்ம நினைக்கணும். அப்பதான் அல்லாஹ் நம்மளை உயர்த்துவான். எல்லா தகுதி எனக்கு இருக்குன்னு நினைச்சா நம்முடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறது, அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளிடுவான். அதனால் நம்ம என்ன நினைக்கணும், மக்களை விட்டு என்ன செய்யணும், முகம் சுளிக்க கூடாது. எல்லோரிடத்திலும் அன்பாக, எல்லோரிடத்திலும் இன்முகத்தோடு, எல்லோரிடத்திலும் சலாத்தோடு நம்ம என்ன செய்யணும், பழக வேண்டும். அதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகிறது. ஒரு மனிதர் எந்த நேரத்தில் அவர் உயரத்துக்கு போவார், எந்த நேரத்துக்கு அவர் தாழ்வான நிலைக்கு வருவார் என்று சொல்ல முடியாது. அதே போல ஒருத்தர் பாவம் செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் அவர் மன்னிப்பு கேட்டு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு சொந்தக்காரராக ஆகிவிடுவார். நாம என்ன செய்வோம், அவரை பத்தி பேசிய புறம் பேசிய நம்ம பாவத்தை ஏற்றிக்கிறோம். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம், எல்லோரிடத்திலுமே அன்போடு முகம் சுளிக்காமல் பழக வேண்டும். இதுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரை. அஹ்மதுல் கபீர் அர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய இறை நேசர். அவங்க இடத்துல போய் ஒரு ஈதன் சொன்னான், நீங்க சிறந்தவரா இல்ல தெருவில் போற நாய் சிறந்ததான்னு கேட்டான். இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்டால் எப்படி இருக்கும், எவ்வளவு கோவம் வரும் நமக்கு. அப்ப அந்த ஷேக் சொன்னாங்க, இறைநேசர் அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நான் கடந்துட்டேன்னா நான் தான் சிறந்தவன். பதில நம்ம நல்லா கவனிக்கணும். கோவப்படாம எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சிராத்துல் முஸ்தகீம் நாளைக்கு மறுமையில சிராத்துங்கிற ஒரு பாலம் இருக்குது, அந்த சிராத்து பாலத்தை நான் கடந்துட்டேன்னா நான் தான் சிறந்தவன், சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்ட்டாங்க. என்னையாப்பா நீ நாயின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன சண்டைக்கு போகல. ஆக பிறரை இழிவாக கருதக்கூடிய இயல்பு தான் நம்ம கீழ் நோக்கி தள்ளுகிறது. யாரையுமே நம்ம இழிவாக நினைக்க கூடாது. நம்முடைய மார்க்கம் தான் சமநீதி, சமூக நீதி, நீதத்தோடு நடக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் நம்முடைய மார்க்கம். தந்தை பிள்ளைக்கு மத்தியில் நீதத்தோடு நடக்கணும், கணவன் மனைவிக்கு மத்தியில் நீதத்தோடு நடக்கணும். குடும்பத்திலிருந்து சமுதாயத்திலிருந்து இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் அத்தனையும் நீதத்தோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது. அபூதாவுதுல ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க யாரையுமே இழிவா கருதிடாதீங்க, உங்களில் பலகீனமான நபர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு உணவளிக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஹதீஸ் இது. ஃபஇன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிலுஅஃபாயிக்கும், நீங்கள் இவ்வளவு வசதி வாய்ப்பா வாழ்றீங்க, யார் மூலமா உங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோடு இருக்கக்கூடிய பலகீனர்களின் காரணமாகத்தான் என்ன ரிஸ்க் வழங்கப்படுகிறது.
நம்ம வீட்டில் யாராவது முடியாதவங்க இருப்பாங்க, யாராவது சம்பாதிக்க முடியாத வழி தெரியாதவங்க இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு சேர்த்து நம்ம கவனிச்சுக்கிடுவோம். நம்ம இப்படி நினைச்சிடக்கூடாது. யாரும் நம்ம குடும்பங்களில் யாராவது வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க அல்லது முடியாமல் இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சேர்த்து ஒருத்தவங்க கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினைச்சிடக்கூடாது நான் தான் என்ன செய்யறேன் எல்லாத்தையும் கட்டி காப்பாத்துறேன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த பலகீனமான வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ரிஸ்கையும் சேர்த்து தான் அந்த நபருக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிலுஅஃபாயிக்கும், உங்களில் பலகீனமான நபரின் காரணமாகத்தான் உங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுது. யாராவது வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப பேணிக்கையாக கவனிச்சுக்கிறங்க, அவங்க மூலமாக நமக்கு ரிஸ்க் கிடைக்க போகுது. யாராவது வேலை இல்லாமல் இருக்காங்க, சிரமப்படுறாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கை சொந்தக்காரங்க யாராவது நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கவனத்தோட கவனிச்சுக்கிறங்க. அவங்க மூலமாக தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தான் நமக்கு ரிஸ்கை வழங்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்றைய நவீன காலத்தில் இருக்கக்கூடிய தலைமை பண்பை பற்றி விவரிக்கக்கூடிய பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சியாளர் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு கீழே இருப்பவர்களில் சாமானியராக நீ நினைத்து விடாதீர்கள். யாராவது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அல்லது சாதாரண நபராக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப அவளை சாமானியராக நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு துப்புரவு தொழிலாளி, ஒரு குப்பை அள்ளக்கூடிய துப்புரவு தொழிலாளி ஒரு நாளைக்கு ஒரு ஊர் முழுவதும் ஒரு பகுதியில் வரல அப்படின்னா அந்த பகுதியே நாற்றம் எடுத்து விடும். உண்மையிலே யோசித்து பாருங்க, டெய்லி குப்பை அள்ளக்கூடிய ஒரு மனிதர் துப்புரவு தொழிலாளி ஒரு நாள் 2 நாள் நம்ம பகுதிக்கு வரல அப்படின்னா எவ்வளவு சிரமமா இருக்குது. நம்ம வீட்டில் அந்த குப்பையை வச்சிருக்கிறோமோ நமக்கு என்ன செய்ய நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப அந்த துப்புரவு தொழிலாளியை நம்ம சாதாரணமாக நினைக்க கூடாது. ஒரு அலுவலகம், அந்த அலுவலகத்தில் பியூன் இருப்பார், ஒரு நாள் அவர் லீவு போட்டால் தான் அது தெரியும். பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த பியூன் செய்யக்கூடிய வேலையை செய்ய மாட்டாங்க. அந்த அலுவலகமே சுத்தமாக இருக்காது. சாமானியர்களை தான் என்ன செய்ய ரொம்ப அரவணைக்கணும். நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், நம்முடைய சமுதாயத்தில் முகல்லால் இருக்கக்கூடியவங்க, ஏழைகள், வறியவர்கள், இவர்களை தான் ரொம்ப கவனிச்சுக்கிறோம். குர்ஆனும் ஹதீஸும் அதைத்தான் வலியுறுத்துகிறது. இதை இன்ஸ்டா ரீல்ஸில் கேட்டால் நம்ம என்ன செய்யணும், ஸ்டேட்டஸாக எடுத்து வச்சிடறோம். பயானில் கேட்கும் போது அது பெருசாக தெரிய மாட்டேங்குது. யாராவது கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த அறிவுரையை சொன்னால் அது பெருசாக எடுக்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டா ரீல்ஸு, ஏதோ ஒரு ரீல்ஸ் எடுத்து அதில் இந்த விஷயம் சொல்லப்பட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், வீடியோவோடு சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும், ஏழைகளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வேகமாக ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மகிட்ட இருக்குது. இல்லை அதை தவறாக சரியாங்கிற விஷயத்துக்கு நான் வரல. அதே நேரத்தில் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏராளம். ஒருத்தருக்கு நம்ம அறிவுரை சொல்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நபர் மீது ரொம்ப இறக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அதனால தான் அந்த அறிவுரை நமக்கு கிடைக்கிது. எத்தனையோ தடுமாற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு அறிவுரை கிடைக்கிறது இல்லை. எத்தனையோ சிக்கலான நேரம், கஷ்டமான நேரத்தில் யாரும் போய் அறிவுரை சொல்வதற்கு ஆள் கிடையாது. அப்படி ஒருத்தவங்க நம்ம இடத்துல அந்த அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா, உபதேசம் சொல்றாங்க அப்படின்னா நாம நினைச்சுக்கிறோன்னு அல்லாஹ் நம்ம மீது இறக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் நம்ம மீது கருணையை பொழிந்து இவரை அனுப்பி இருக்கிறான் இந்த செய்தியை சொல்ல சொல்லி. சில நேரங்கள் நம்ம பார்த்துருக்கலாம், நீண்ட காலம் எதுக்காக நம்ம வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருப்போம். இல்லை நடைமுறையில் உள்ளதுனால சொல்கிறேன். நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்துக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருப்போம் எதுக்காக. அப்போ திடீர்னு ஒருத்தர் சொல்லுவார், உனக்கு இந்த பிரச்சனை இருக்காப்பா, நீ இந்த ஹாஸ்பிட்டல் போ, உனக்கு சரியாக இருக்கும். அப்படி ஒரு வழிகாட்டார். ஒரே ஒரு உபதேசம் தான். அந்த உபதேசத்தை கேட்டு அவர் என்ன செய்வார், அந்த ஹாஸ்பிட்டல் செல்லுவார், மருந்து வாங்கி சாப்பிடுவார், குணமாகி விடுவார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு மூல காரணம் இவருடைய அறிவுரை. அப்ப அந்த அறிவுரை நமக்கு கிடைத்தது ரப்பினுடைய ரஹ்மத். அதனால யாராவது அறிவுரை சொல்ல வந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் தட்டி கழிச்சிடாம கொஞ்சம் செவிதாழ்த்தி கேளுங்கள். அது அல்லாஹ்வுடைய கருணையாக கூட இருக்கலாம். அதனால தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எல்லா இடங்களையும் மோட்டிவேஷன் பேச்சாளர் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன, ஒரு சில வார்த்தைகள் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அடுத்த அறிவுரை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, நீங்க பெருமையோட நடக்காதீங்க, மிடுக்கோட நடக்காதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லுவாங்க, தன்னுடைய கீழாடை உரசு நடக்கக்கூடாது.
கீழாடை என்ன செய்யக்கூடாது, தரையில் உரசக்கூடாது. அப்படி உரசியபடி நடப்பாரையானால் அவரை உள்ளத்துல பெருமை இருக்குது. யார் வேட்டி கட்டினாலும் சரி அல்லது வேற ஏதாவது பேண்ட் போட்டாலும் சரி, தரையை கூட்டும் அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த உடையை அணியக்கூடாது. அப்படி அணிந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதுதான் பெருமையுடைய ஆடை. வலா தம்ஷி ஃபில்லர்லி மரஹா, நீங்க என்ன செய்யாதீங்க, மிடுக்கோட நடக்காதீங்க. அதே மாதிரி பொது சபைகளில் விஐபி மரியாதை எதிர்பார்க்கிறது. பொது சபைன்னு போயிட்டா எல்லோரும் சமமாக தான் இருக்கணும். நான் முக்கியமான ஆளு, நான் விஐபி மரியாதை எதிர்பார்த்தேன் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய சபையில்? சில பேர் ரொம்ப தூரத்திலிருந்து வருவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காகவே வருவாங்க மதீனாவுக்கு. வந்து பார்த்து விட்டு விசாரிப்பாங்க யார் நபின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாதாரணமானவராகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாத்துலேயும் விஐபி கோட்டா, எல்லாத்துலேயும் விஐபி கோட்டா இருக்குது. அதே மாதிரி ஒரு சபையில் உட்காரணும், ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும், விஐபி கோட்டா. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை விட அந்த சபையிலே அந்த இடத்திலே பெரியவர்கள் இருப்பார்கள் என்பதையும் நாம் சேர்த்து விளங்கிக் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் எச்சரிக்கிறது, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். கர்வம் பிடித்து யார் பெருமை கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிப்பது கிடையாது. இந்த முக்தாலின் ஃபகூருக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க, தம்பட்டம் அடித்து கொண்டு பெருமை அடிக்கிறவங்க. சில பேரை பார்த்துருப்போம், பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அறிவுரை சொல்லக்கூடிய நவீன காலத்து பயிற்றுவிப்பாளர் சொல்லுவாங்க, நம்ம பெருமையை நம்மளே பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. உண்மைதானே? நம்முடைய பெருமையை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர் சிறந்தவர், இவர் நல்லவர், பண்பானவர் என்று மக்கள் உணர்ந்து கொள்ள விட்டுருணும். நம்முடைய பெருமையை நம்மளே பேசக்கூடாது. நான் சிறந்தவன், நான் நல்லவன் என்று சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. மக்கள் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திடணும். யார் இப்படிலாம் செய்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துல பெருமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிறருடைய கேலி கிண்டலுக்கு நம்ம ஆளாகணும். யார் நான் தான் சிறந்தவன் சொல்றான்னு வச்சுக்கிறீங்களேன், நிச்சயமாக எதிர்த்து உள்ளவன் மதிக்க மாட்டான். கண்டிப்பா அவனுடைய உள்ளத்தில் என்ன செய்யும், கொஞ்சம் அந்த எண்ணமே வராது. எதுவுமே சொல்லாம சரியான முறை நடந்து செல்லக்கூடிய நபர்களை பார்த்து மக்கள்கள் சொல்வார்கள், இவர் சிறந்தவர், இவர்கிட்ட இத்தனை விஷயங்கள் பெருமைக்குரிய நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்று மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்ததாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை வக்ஸித் ஃபீ மஷீக், உங்களுடைய நடையில கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நடக்கும்போது ரொம்ப என்ன செய்யணும், வேகமா மிடுக்கோட நடக்கக்கூடாது, கர்வத்தோட பெருமையோட நடக்கக்கூடாது, நடுநிலையோட நடக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல சொல்லி தர்றான். நடுநிலையோட நடக்கிறதுனா எப்படி, மெதுவா நோயாளியை போன்று நடக்கக்கூடாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி நடப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமா நடப்பாங்க. இல்லை கம்பீரமா வேகமா நடக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. நோயாளியாக சோம்பலாக நடக்கக்கூடாது. அதே நேரத்தில் கர்வத்தோடு நடப்பதை குர்ஆன் தடுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறது. இப்போ கர்வத்தோடு நம்ம நடக்கக்கூடாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அடுத்த அறிவுரை, வக்ஸித் ஃபீ மஷீக் வகுலுன் மின் சௌத்திக். இது முக்கியமான விஷயம். வகுலுன் மின் சௌத்திக், உங்களுடைய சப்தத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க, தாழ்த்துங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சவுண்டு, சப்தம், வால்யூம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. குர்ஆன் சொல்லி தருகிறது, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய சப்தத்தை கொஞ்சம் குறைங்க. அது மட்டுமல்ல, அந்த ஆயத்தின் தொடரை நம்ம கவனிக்கணும். இன்ன அன்கரல் அஸ்வாத்தில் சவுத்துல் ஹமீர், நிச்சயமாக வெறுக்கத்தக்க சப்தம் எது அப்படின்னா கழுதையினுடைய சப்தம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படின்னு என்ன கருத்து தெரியுமா, கழுதையை போன்னு நீங்க என்ன செய்யாதீங்க, கடினமா பேசாதீங்க, கத்தாதீங்கன்னு அர்த்தம். அதைத்தான் அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு வீட்டில் சவுண்டு, சில பேருடைய குரலே அப்படி இருக்கும், அது இயற்கை. ஆனால் சில பேர் உரத்த குரல்ல தான் பேசுவாங்க, சவுண்டா பேசுறது. வீட்டில், பள்ளிவாசல்ல, பொது இடங்கள்ல இப்படி உரத்த குரல் பேசுவதை மார்க்கம் தடை செய்கிறது. அப்படி பேசினா என்ன அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கழுதையை போன்று கத்தாதீங்க அப்படிங்கிறான். பொதுவாக கழுதைங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே அரபியர்கள் கூச்சப்படுவாங்களாம், அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டாங்க கழுதைன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் கழுதைங்கிற வார்த்தையை சொல்றதுனால முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி தர்றாங்க இதை விளக்க உரையில், இது கடினமான விஷயம், என்ன செய்யக்கூடாது, அந்த சவுண்டில் அந்த நம்ம பேசக்கூடிய அந்த சப்தம் என்ன செய்யணும், குறைவாக இருக்கணும்.
இன்னைக்கு ஒவ்வொரு நேரங்களில் பார்க்க, குறிப்பாக வீடுகளில் நம்ம சப்தமிடக்கூடாது, பள்ளிவாசலையும் நம்ம சப்தமிடக்கூடாது. பள்ளிவாசல் நம்ம சப்தமிட்டோம் அப்படின்னா இந்த குர்ஆனுடைய வசனத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. நீங்க கழுதையை போன்று கத்தாதீங்க அப்படிங்கிற கருத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம சொல்லக்கூடிய செய்தி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அறிவுரை என்பது அவசியம். அறிவுரை பெறும் பொழுது, அறிவுரை ஏற்று நடக்கும் பொழுது அந்த மனிதன் சிறந்த வெற்றிகளை அடைய முடியும். யார் அறிவுரை வேணான்னு சொல்றாங்களோ, எனக்கு எல்லாம் தெரியும் நான் அறிவாளின்னு சொல்றாங்களோ, அவங்களால வெற்றி பெற முடியாது. இது மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அறிவாளிகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். குர்ஆனுடைய வசனம் சொல்லும், குல்லிதி இல்மின் அலீம், ஒவ்வொருத்தருக்கு மேலே ஒரு அறிவாளி இருந்துகிட்டே இருக்கிறாங்க. என்னைக்குமே நம்ம நினைச்சிடக்கூடாது நம்ம தான் அறிவாளி அப்படின்னு. குல்லிதி இல்மின் அலீம், ஒவ்வொரு நேரத்தில் ஒருக்கு மேல் அறிவாளிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆரம்பமாக சொன்ன வசனம், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உபதேசம் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்ற இந்த வசனத்தை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அறிவுரை சொல்லும் அளவிற்கு நமக்கு அறிவாற்றலையும், அறிவுரைகளை பிறரிடமிருந்து கேட்கக்கூடிய ஒரு தன்மையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.